இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே. கரங்களை தட்டி பாடுவோமாக. எனக்காய் ஜீவன் தந்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் தந்தவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே, என்னை என்றும் வழி நடத்துவரே, என்னை சந்திக்க வந்திடுவரே.
உனக்கே
ஏசப்பா நீர் வல்லவர், நீர் நல்லவர் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் மீட்பராக இருக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்காக ஏசப்பா நீங்க சாபமாய் மாறி ஏசப்பா எங்கள் பாவங்களை எல்லாம் ஏசப்பா உங்க ரத்தத்தால் நீங்க கழுவினீங்க ஏசப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. உமக்கு எல்லா ஆராதனை செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் வல்லவரா இருக்கிறீங்க ஏசப்பா. வல்லவரே என் மீட்பரே இயேசு பரனே என் ஜீவ ஊற்று. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தால் அவருக்கு இந்த பாடலை பாடுவோமாக. வல்லவரே என் மீட்பர் நீரே இயேசு பரனே என் ஜீவ ஊற்றே. ஒரு குறையில்லா வாழ்வு நான் வாழ குறையற்ற ரத்தம் சிந்தினீரே. ரட்சித்தீரே கிருபையினால்
அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தாங்குதே. அப்பா நன்றி, ராஜா நன்றி, உம் அன்பு என்னை தேற்றுதே. எவ்வளவு அன்புள்ள தேவன் நீங்க ஏசப்பா. எங்களுக்காக இந்த பூமியில் அவதரித்த ஏசப்பா. நாங்க இழந்தது ஏசப்பா, நீங்க தேடி தந்தீங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்காக ஏசப்பா அந்த சிலுவையிலே நீங்க பலியாடா மாறினீங்க ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. உங்க அன்பு எங்களை தாங்குது, எங்களை தேற்றுது, எங்களை நடத்துது ஏசப்பா. அதுக்காக உமக்கு ஆராதனை செலுத்துறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. நீங்களே எங்களை நடத்துங்க, நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா. மறுபகுதி முற்றிலும் சமூகத்துல படிக்கிறோம் ஏசப்பா. நாங்க கேட்க வைக்கின்ற மன்னாவே ஏசப்பா, கேட்டு அதன்படி நடந்த ஏசப்பா. ஏசப்பா அதற்கு வேண்டிய எல்லா பலத்தையும் ஞானத்தையும் நீங்க எங்களுக்கு கட்டளையிட்டீங்க ஏசப்பா. பேச போகிற தாசனம் அனைத்து நீங்க பேசுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை நீங்க வழி நடத்துங்க. எல்லாம் உன் பாதத்துல படைக்கிறோம். இயேசு மூலமா ஜெபி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகவும் கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இன்னொரு வாரம் நம்மளை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்ல, அவரை துதிக்க, அவரோட வார்த்தை கேட்க நாம் வந்திருக்கிறோம். முக்கியமாக இன்றைக்கு நம்ம மத்தியில் பிரதர் இஸ்ரேல், அவங்க ஒய்ஃபு கடைசெல்வி, பிள்ளைங்க 3 பிள்ளைங்க, பெரியவன் பேர் சந்தோஷ், 2வது பிள்ளை பேர் முனிஷாவா? மைக் நான் ஆன் பண்ணுறேன். ஹலோ டெஸ்டிங், ஹலோ டெஸ்டிங். ஓகே, முனிஷா தானே? முனிஷா, கடைசி பையன் பேரு சருண். ஓகே, கரங்களை தட்டை வரவேற்போம். ஓகே, இன்றைக்கு தேவனோட செய்தி நம்ம மத்தியிலே பிரதர் இஸ்ரேல் நம்ம மத்தியில அவர் கொண்டு வருவார். அவர் குறித்து சுருக்கமாக நான் சொல்றேன். ரொம்ப ஆண்டாக எனக்கு தெரியும். ஒளி கிராஸ்ல நாங்கள் இருக்கும்போது அங்கே ஊழியம் பார்க்கும்போது அவர் குடும்பம் அங்கே ஆராதனைக்கு வருவார்கள். ரொம்ப தூரம் எங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஓகே, அவர் இப்போ அவர் குடும்பமாக ஊழியத்தில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஓகே, இப்போ பிரதர் இஸ்ரேல், கலைசெல்வி, பையன் இல்லையா, 3 பேரும் எஸ்டிஎம்ல, 2 பேர் தான் எஸ்டிஎம்ல படித்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். சந்தோஷம் ஊழியத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்கார குடும்பமாக வருவார்கள். எஸ்டிஎம்ல படித்து கொண்டிருக்கிறாங்க. ஒளி கிராஸில் அவர் பாஸ்டரோட பாஸ்டருக்கு அசிஸ்டனாக இருக்கிறாரு. லேவி இருக்கிறாரு. பாஸ்டர் மெடிக்கல், ஆக்சுவலி 1 மாதம் மெடிக்கல். பெரும்பாலும் ஆண்டவருக்கு நான் மெடிக்கல் சொல்ல வரணும். ஆக தேவனோட செய்தி அவர் பகிர்ந்து கொண்டு சொன்னாங்க. உடனே ஓகே, நான் ஆப்ரேஷன் போகாத முன்னே அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 2-3 வீக்ஸ் முன்னே அதை ப்ரிப்பேர். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். அப்பயே அவர் எனக்கு ஜட்ஜி பண்ணிட்டார். இன்றைக்கு நம்ம மத்தியில் அவர் தேவனோட செய்தி கொண்டு வருவார். எஸ்டிஎம்ல படித்தவர் கொஞ்சம் பாயிண்டெல்லாம் கொஞ்சம் அழுத்தி தான் பேசுவார். கர்த்தர் தானே ஆவியானவர் அவரை வழி நடத்துவாங்க. கரங்களை தட்டி அவரை வரவேற்கிறோம். அனைவருக்கும் சோஸ்திரம். உங்களை பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த பீட்டர் அவருக்கும், எஸ்சி மெம்பர் மற்றும் சபையாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட என்னன்னா, நம்ம சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டியாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது தேவனை கொடுத்து நம்ம பிரசங்கம் பண்ணணும். அதுதான் என்னோட தீமா இருக்கும். இந்த நாளில் கொடுத்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 31-37 வரை. Tajuk hari ini peperangan melawan kuasa jahat untuk tentang Lukas 4 bab 4 ayat 31 hingga 37.
kita boleh tengok ada 7 poin. 7 poin macam mana Yesus memerangi kejahatan, melawan roh jahat. Dia mengajar bagaimana kita boleh melawan roh jahat. நாளை கூட தேவனுடைய வார்த்தை சுவிசேஷ பகுதி லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 32 37 வரை தீய சக்திக்கு எதிரான போராட்டம். நம்மளுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தீய சக்திக்கு எதிரான போராட்டம். இதுல ஒரு 7 காரியத்தை கொடுத்து நம்ம பார்க்கலாம். கிறிஸ்துவின் வார்த்தையின் அதிகாரம் மற்றும் ஆன்மீக எதிர்ப்பின் உண்மை. பேய்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை அங்கீகரிக்கின்ற தீமை மீது கிறிஸ்துவின் உச்ச அதிகாரம். 5வது நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவின் வார்த்தையின் உன்னத சக்தி. 6வது திருசபையின் சாட்சியின் மக்களிடம் பகிர்வது. 7வது பார்த்தோம்னா கிறிஸ்துவின் வெற்றி அறிவிப்பு, அவருடைய ராஜ்யத்தின் விவரிப்பு. 7 poin ini daripada kuasa firman Kristus. Nombor 2 realiti tentang rohani. Nombor 3 roh jahat mengakui identiti Kristus. Nombor 4 kuasa tertinggi Kristus atas kejahatan. Nombor 5 kuasa segera firman Kristus, kesaksian gereja orang lain. Nombor 7 pengisytiharan kemenangan Kristus memperluaskan kerajaan. Kita boleh tengok bagaimana Yesus memerangi roh jahat ini. இந்த நாளில் கூட ஓய்வு நாளில் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அதிகாரமுடைய போதனைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். லூக்கா 31-32 நம்ம வாசிக்க கேட்போமாக. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாய் இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா அவரு வேத பாரகர் போல போதியாமல் அதிகாரத்துடனே அவர்களை போதிக்கிறார். அந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம பிசாசானவன் இந்த மக்களை வந்து ஆவிக்குரிய ரீதியிலையும் குருடர் ஆக்கியிருக்காங்க. மற்றபடி பார்க்கணும்னா சரீரபூர்வமும் அவங்கள வந்து பாடுகள் அனுபவிச்சு அவங்க குருடர் ஆக்கி வச்சிருக்காங்க. இவர் பிரசங்கம் பண்ணும்போது, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனோட வார்த்தை வெளிப்படும் போது குருடர் பார்க்கிறாரு, ஊமையர் பேசுறாரு, காது கேட்காதவங்க கேட்கிறாங்க. நிறைய ஆவி விசாசன ஆவி ஓடுறத நம்ம பார்க்கலாம். என்னன்னா அந்த அதிகாரம் வந்து இவருக்கு எப்படி வந்ததுன்னா, நம்ம யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிற்று. அப்ப அவரு தான் அந்த வார்த்தைக்குள்ள உரிமையாளர். அப்ப நம்ம வந்து ஆண்டவர் வந்து இதுல என்ன பண்ணிருக்குன்னா, இயேசுவோட அதிகாரம் மனித மீறுதல்களையும் நம்மளோட மீறுதல் கூட வந்து இவரோட அதிகாரத்துல இது பண்ண முடியாது. இயேசுவோட அதிகாரம் மனிதனை மீறுகிறது. அது எப்படி நம்மளை மீறுதுன்னா, கண்டிக்கவும் மற்றும் நம்மளை வழிகாட்டவும் அவருடைய வார்த்தை தெய்வீக சக்தி கொண்டு உள்ளது. நம்மள ஒரு மனுஷனை ஆண்டவருடைய வார்த்தை மூலம் தான் நம்மளை மாற்ற முடியும். சாதாரண மனுஷன் ஞானத்துல நம்ம ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. இப்போ ஒரு பேயை நீங்க ஓட்டணும், எவ்வளவு கஷ்டத்தில் இருக்க மனுஷனை நீங்க வெளியே கொண்டு வரணும்னா ஆண்டோட வார்த்தை மூலமா தான் நம்ம வெளிப்படணும். Yesus mengajar mereka pada hari Sabat dan mereka mengagum dengan pengajaran dan kata-kata penuh dengan kuasa. Matius 7:28-29 pengajaran Yesus mengagumi orang ramai. Kuasa Yesus melangkaui hikmah manusia, firman-Nya bahawa kuasa ilahi untuk menyedar, mengubah dan memimpin. முக்கியமாக நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில தேவனுக்கு தினமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். நம்மளோட வாழ்க்கை வந்து கிறிஸ்துவ போதனையை பின்பற்றிருக்கணும். நம்ம வாழும்போது கிறிஸ்துவ போதனை பின்பற்றும் போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை எப்படி வழி நடத்துவார்னா, நம்மளோட உறவுகள், நம்ம எடுக்கிற முடிவுகள் மற்றும் அவரு நம்ம வாழ்க்கைய வடிவமைப்பார். அவரோட போதனை கீழே நம்ம நடக்கும்போது அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி நம்பணும்னா, அந்த வார்த்தையில ஒரு அதிகாரம் இருக்குன்னு நம்ம நம்பணும், நம்ம விசுவாசிக்கணும். அந்த வார்த்தையின்படி
தேவனோட வார்த்தையில் அதிகாரம் இருக்குன்னு நம்ம நம்பணும். கீழ்ப்படிதல் அவரோட வார்த்தை கிறிஸ்துவின் போதனைகள் உங்கள் முடிவுக்கு மற்றும் உங்கள் கண்ணோட்டத்தை வடிவமைக்கிறது நம்ம பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில முக்கியமா தேவனோட வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா எதிர்ப்பின் உண்மை. வேலைத்தி தந்தம் ரோஜா. அசுத்தாவை பிடித்த ஒரு மனிதன் சத்தமிட்டான். லூக்கா 33 நம்ம வாசிக்க கேட்போமாக. ஜெப ஆலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அப்ப இந்த நம்மளோட நம்மளோட போராட்டம் வந்து அசுத்தாவி, அதாவது நம்மளோட போராட்டம் வந்து ஆன்மீக எதிர்க்கான ஆன்மீக சக்திக்கு எதிரான போராட்டம். நம்ம வந்து மனுஷனோட போராட்டம் இல்லை, ஆனால் ஆன்மீக எதிரான போராட்டம். எபிசியர் 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறை தானங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடன் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு வந்து ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் போராட்டம் கிடையாது. நம்மளோட போராட்டம் எதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம். பிசாசுகளோட தான் நம்மளோட போராட்டம் இருக்க வேண்டும். நம்மளோட இன்னைக்கு உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோமா, அநேக காரியம் பார்த்தோமா, எங்க பார்த்தாலும் சண்டை. இஸ்ரேல்ல சண்டை, பலஸ்தீன சண்டை, யுக்ரைன்ல சண்டை, ரஷ்யால சண்டை. அப்ப இது இந்த சண்டை வந்து ஓயாது. ஆண்டவர் சொல்றது சார், நம்ம வந்து ஆவிக்குரிய சண்டையில் தான் நம்மளுக்கு சண்டை இருக்கு. அதாவது எங்க பிசாசு கூட தான் நம்மளோட சண்டை இருக்கு. தீமைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு உருவாக்கம் இல்லை. அவனோட பிசாசோட வேலை என்னன்னா தேவனோட ராஜ்யத்தை கெடுப்பது, அவனோட தேவனோட திட்டத்தை கெடுப்பது. எப்படி நம்ம பார்க்கலாம்னா, ஜெப ஆலயத்துல பேய் இருக்குதா? ஜெப ஆலயத்துல பேய் இருக்குதா? சொல்லுங்க பாப்போம். எப்படி இருக்குது? உட்கார்ந்து kejahatan bukan metafora. Iblis aktif merosakkan tujuan Tuhan. Kehadiran roja di rumah ibadat membedakan penyusupan kejahatan di tempat suci. பிசாசு வந்து பாருங்க, இது ஒரு பில்டிங். இந்த பில்டிங்ல வந்து பிசாசு கிடையாது. ஆனா நம்மளோட சிந்தனை இருக்குல்ல, சிந்தனையில தான் பிசாசு இருக்கா. நம்மளோட சிந்தனையில என்ன மாதிரி பாவம் கெட்ட காரியங்களை வச்சு தான் அதை வந்து நம்மள அவன் எதிர்ப்பான். இயேசுவோட சக்தியை வந்து நம்மள மெனிப்புலேட் பண்ணுவான். வந்து நம்ம ஒரு 5 காரியம் நம்ம பார்க்கலாம். எப்படி ஜெபாலயத்துல வந்து நம்ம வந்து பிசாசு இருக்குன்னு நம்ம பார்ப்போமே. ஒரு 5 காரியம். சர்ச்சில் நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து சர்ச்சை ரொம்ப கமெண்ட் பண்ணுவோம். அந்த சர்ச்சில் எங்க பரிசுத்த ஆகியே. ஆனா நம்ம ஒண்ணு யோசிக்கணும், அந்த சர்ச்சை பத்தி நீங்க சொல்லுங்க. அந்த சர்ச் வந்து ஆண்டவரால கட்டப்பட்ட சபை. அப்ப நம்ம என்ன பேசுறோம்? சபைக்கு எதிராக அதுவும் வந்து பிசாசோட காரியமா நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா பாஸ்டரை பத்தி நம்ம குறை சொல்லுவோம். பெரும்பாலும் என்ன குறை சொல்லுவோம்னா, என்ன ஒரு பிரசங்கம் பண்றாரு, ஆரம்பிக்கும் போது ஒரு குருவி கதை சொல்றாரு, முடிக்கும் போது ஒரு ஆம கதையை சொல்றாரு, அவர் பிரசங்கத்தில் ஒரு டாக்டரினே கிடையாது அப்படின்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சொல்றேன், அவர் வந்து அவங்க வந்து எங்கேயுமே போய் படிச்சிருக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு யூடியூப்ல பார்த்துட்டு இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்றது, பாஸ்டரை தரவு பண்றது. அப்ப இதுவும் வந்து பிசாசுக்கு ஒரு காரியம் தான். பாருங்களேன், சபையில எப்படி பிசாசு வந்து அவனோட ஊருடு இருக்கு, எப்படி அவனோட பிரசன் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஒரு லீடரை பத்தி ரொம்ப குறை சொல்றது. எல்சி மெம்பரா இருக்கட்டும், மூப்பர்களா இருக்கட்டும், நம்ம பொதுவான கேட்டோமா, ஏன் ரசமா போடல? ஆனா ரசமா போட்டு பேச கிடையாது. ஏன் ரசமா போடலன்னு சொன்னோமா, என்னன்னா அவரு வந்து கணக்கே காட்ட மாட்டாரு, நான் என்னத்துக்கு போடணும், ஏன்னா போட்டுட்டா மட்டும் கணக்கு காட்டிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நம்ம ஒண்ணு யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, தசமா போட்டது நம்மளுக்கு கடவுளுக்கும் உண்டு, அவருக்கு அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நம்ம அவரை பத்தி ஒரு லீடரை பத்தி ரொம்ப குறை சொல்லணும். நாலாவது பாத்தீங்கன்னா பிலீவர்ஸ்குள்ள, விசுவாசிக்குள்ள ரொம்ப பிரச்சனை உண்டாகும் பிசாசு. எப்படின்னா ஒருத்தர் குறை சொல்றது.
இப்போ வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு பைபிள் காலேஜுக்கு போறாரு, பார்ப்போம் அவர் என்னதான் பண்ணி கிழிச்சதுன்னு அப்படின்னு ஒரு சிந்தனை கொடுப்பான். பிசாசோட வேலையை வந்து புதுசா ஒரு காரியத்தை கொண்டு வர மாட்டான். இந்த பிசாசு இங்க இருக்கிறதே வச்சுதான் நம்மளை அடிப்பான். நம்மளோட ஆவிக்குரிய போராட்டங்கள் இதெல்லாம் வந்து பாருங்க. 6வது பாத்தீங்கன்னா அன்பு. என்னடா அன்பு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அன்பு தான் வந்து ரொம்ப கஷ்டம். என்ன பாருங்க, ஆண்டு உன்னை நேசிக்கிற போல பிரிய நேசிக்க சொல்றாரு. ஆனா அதுல தான் பிசாசு பயங்கர பிரச்சனை கொடுப்பான் உங்களுக்கு. அதை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? திடீர்னு வந்து வச்சுக்கலாம், நான் போயிட்டு சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், மன்னிப்பான் அவன, சரி அவன் மன்னிச்சிடான், இவரை அரைஞ்சிட்டா இவரு மன்னிப்பாரான, என்ன அவரு என்ன அடிச்சிட்டாரு. அப்ப இந்த அன்பு இன்னொரு நம்ம பார்த்தோம்னா, அன்பு வந்து வைக்கிறதும் ஒரு அளவு இருக்கு பாருங்க. அது அந்த அன்பு வந்து கடவுளோட மேல போயிருக்கூடாது, கடவுளுக்கு கீழே இருக்கணும். அப்ப கடவுளுக்கு மேல போகும்போது அந்த அன்பு வந்து ஐடல் வர்ஷிப் ஆயிடும். அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஐடல் வர்ஷிப் வந்து சிம்பாபர்கள் விக்கிரக ஆராதனை ஆயிடும். அப்ப அன்பு, இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்ப நான் வந்து என் மனைவி நேசிக்கிறேன், என் சா கலைசெலி, படுத்தா கலைசெலி, நின்றா கலைசெலி, அப்படியே கலைசெலின்னு இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மனைவி நேசிக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுல ஒரு இது இருக்கு. நம்மளோட லேப் வந்து நம்மளோட ஆன்மீக தன்மையை வந்து இது பண்ணக்கூடாது, கச்சவா பண்ணக்கூடாது, அதை வந்து உடைக்கக்கூடாது. நம்மளுக்கும் ஆண்டு வந்து உடைக்கக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 7வது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்டரை நேசிக்கிறது தவறு இல்லை, அவரை கணக்கு பண்றது தப்பு இல்லை. ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்னு சொல்லிட்டா போதும், சொல்லுங்க பஸ்டர் சொல்லுங்க பஸ்டர் அப்படின்னு. அது கூட வந்து நான் தப்பு சொல்லல, இதெல்லாம் பிசாசு. ஒரு அன்பு, நம்ம ஒரு மேல அன்பு காட்டும் போது அந்த அன்பு வந்து ஆண்டோட மீறி போகக்கூடாது, ஆண்டுக்கு கீழாகத்தான் நம்ம இருக்கணும். இப்ப இந்த காரியத்தெல்லாம் கொடுத்து ஜெப ஆலயத்துல நிறைய பிரச்சனைகள் பிசாசுன்னு நம்ம இங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை மத்தியில மக்கள் மத்தியில அந்த அன்பை உடைப்பான், பிரச்சனையை உருவாக்கும், கலகத்தை உருவாக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆன்மீக ரீதியில நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். ஜெபம், வேதம் மற்றும் பொறுப்புகள் மூலம் கடவுளின் மூலம் கவசத்தை அணிந்து கொள்ள வேண்டும். எபிசியர் 6:13-18 வரைக்கும் வாசிங்க. எபிசியர் 6:13-18. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் எனும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் எனும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கின் எய்யும் அக்கினி யாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போட தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நீங்குங்கள். ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்துல பார்த்தோம்னா, ஆண்டவர் சொல்ற கவசத்தை என்ன என்பதுன்னா நம்ம ஒரு 6 காரியம் பார்க்கணும். 6 காரியம் என்னன்னா, முதலாவது உண்மை, நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சிப்பு, கடவுளின் வார்த்தை. இதெல்லாம் வந்து நம்மளோட பிசாசுக்கு எதுக்கிறதுக்கான ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஆயுதம். இதை வச்சு நம்ம போராடும் போது பிசாசு என்னதான் சபையிலையும் சரி நம்ம சொந்த வாழ்க்கையிலும் சரி அவன் வந்து நம்மளோட விசுவாசம் உடைச்சாலும் நம்ம இதெல்லாம் வச்சு ஆண்டவருக்கு மூலமா நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம மூலியமால நம்மளால முடியாது, ஆனா ஆண்டவர் அதை வெற்றி பெறுவார். விசுவாச அவர் வெட்டுறதுக்கு அந்த வார்த்தையின் அதிகாரம் அவருக்கு இருக்கு. அதே வார்த்தையின் அதிகாரம் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம பின்பற்றும் போது இந்த ஒரு 6 காரியத்தை நம்ம ஜெபத்துல வச்சு ஜெபிக்கும் போது பிசாசவன் நம்மளோட ஜெபத்தையும் கேட்டு ஓடுறதுக்கு அந்த அதிகாரம் ஆண்டவர் நம்மகிட்டையும் கொடுத்துருக்காரு. அப்ப சோதனை வரும்போது நம்ம வந்து செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம ஜெபம், வேதம் வாசிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டவருங்க வலியுறுத்துகிறார். 3வது, பேய்கள் கிறிஸ்துவின் அடையாளத்தை அங்கீகரிக்கிறது. Nombor 3, roh jahat mengakui identiti Yesus.
Aku tahu engkau siapa yang kudus dari Allah. Lukas 4 bab 4 ayat 34. அவன் ஐயா நசரேயனாகிய இயேசுவே, ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்து உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதாவது நம்ம பார்த்தோம்னா பிசாசு கூட தேவன் யாருன்னு தெரியும். ஆனா மனுஷனாகிய நம்ம தேவனை அடையாளம் நம்ம காண முடியல. அநேக ரூபத்துல ஆண்டவரை நம்ம வந்து துக்கப்படுத்திடும். அவரை வந்து நம்ம ஒரு பொருளாவே கருதுல. ஆனா பிசாசு வந்து அவருக்கு தெரியுது தேவனோட வல்லமை என்ன, அவரோட பவர் என்ன, பிசாசுக்கு தெரியுது. ஆனா நம்மளுக்கு வந்து இருக்கிறான்னா நம்மளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரியுது ஆனா தெரியாத போல இருக்கும். அப்படித்தான் இந்த யாக்கோபு 2:19 படிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடக்கிறான். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்தது நடுங்கினது. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசே நடுங்குது, ஆனா நம்ம நடுங்க மாட்டோம். தேவனோட வார்த்தைக்கு நடுங்கிறதே இல்ல, இஷ்டத்துக்கு பேசுறது. சபையில குறித்து ஒரு பயம் இல்லை, தேவனோட வசனத்தை குறித்து ஒரு பயம் இல்லை. பேய்கள் இயேசுவின் தெய்வ தன்மையை அங்கீகரிக்கிறது, ஆனாலும் அவரை எதிர்க்கிறது. இயேசு வந்து பாருங்க, அவர் யாருன்னு தெரியும், ஆனா அவரோட செயல வந்து இருக்கு. அவருங்க கடல் வந்து இருளுள்ள மனுஷனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் ஆண்டவர் வந்து. ஆனா பிசாசு வந்து அதை உடைக்கிறான், அதை வந்து கலகம் பண்றான். அது வந்து எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு எதிர்பார்த்தா வரான் பாருங்க. அறிவார்ந்த நம்பிக்கையும் மற்றும் காப்பாற்ற முடியும் என்று நம்மளோட சிந்தனைக்கு பாருங்க. நம்மள எவ்வளவு சிந்தனை ஞானம் இருந்தா கூட நம்மளால வந்து அந்த விஷயத்தை வந்து செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, ரட்சிப்புக்கு வந்து தேவை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புழணும், ரிப்பெண்ட் பண்ணணும். நம்ம ரட்சிப்புக்கு வந்து கிடைக்கணும்னா அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. கிறிஸ்துவின் ஒப்புதலுக்கு அப்பால் செல்லுங்கள். அவருடைய வழிபடுத்தல், கீழ்ப்படுதல் மற்றும் அன்பின் தெய்வீக வார்த்தையை கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவின் நம்ம கிறிஸ்துவை ஒப்புக்கொண்டு அவரை முன் வச்சு நம்ம செல்லும் போது எல்லா காரியமும் அவர் வாய்க்க செய்வார். அவரோட அன்பின் தியாகத்தை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லது நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. அதில் நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்து பெருமைக்கு சொல்லலாம், நான் வந்து ஒரு சபையில 30 வருஷமா இருக்கிறேன், 40 வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்றதுல பெருமை இல்லை. ஆனா வந்து உங்களோட உறவு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் அந்த உறவு எப்படி இருக்கு அதை நம்ம கவனிக்கணும். சும்மா வாயில சொல்லிட்டா நான் கிறிஸ்துவ நேசிக்கிறேன், ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்க வாயில நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், ஆனா நம்ம இருதயமும் தூரத்துல இருக்கு பாருங்க. ஆனா நம்ம அந்த மாதிரி செய்யறதில்ல. அதுல வந்து பெரிய சொல்லிக்குவாங்க, நான் எப்படி 30 வருஷம் எங்க அப்பா செங்கல் நடிச்சாரு, அடிக்கல் நட்டாரு, அதுல வந்து எந்த பெருமையும் கிடையாது. ஆனா அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, சபையில பார்க்கும்போது நீ நல்லா கிறிஸ்துவனா இருக்க, வெளியே போனா நீ உலகத்தானோட தான் சேர்ந்து இருக்கிற. யோவான் 14:15 படிங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து அவர் இடத்துல அன்பா இருக்குன்னா அவரோட கற்பனை கைக்கொள்ளணும். அவரோட கற்பனை என்ன சொல்லுங்க, அவருடைய கற்பனை எப்படி நேசிக்கணும், முழு இருந்தணும். பாதி இதயத்தை உலகத்தை வச்சுட்டு பாதி இதயத்தை ஏசிக்கிட்டு வைக்க முடியாது. அதுல ஒரு மொழி மாடியாது. அதுல வந்து நீங்க ஒரு முழு கிறிஸ்டினா ஆக முடியாது. எல்லாமே வந்து இங்கதான் இருக்கு பாருங்க. நம்ம முதல்ல பார்த்தா பில்டிங்ல போய் கிடையாது, நம்மளோட இதயம் தான். எல்லா பாவக்குறைக்காரங்களும் இங்கதான். அப்ப நம்மளோட முழு அன்பையை வந்து தேவன் இடத்துல வைக்கிறது தான் நம்மளோட ஆண்டவருக்கு வழி இருக்கிறது.
4வது, தீமையின் மீது கிறிஸ்துவின் உச்ச அதிகாரம். இயேசு அவனை கண்டித்து, அமைதியாரு, அவனை விட்டு விலகி வா. லூக்கா 3:4-35 படிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அந்த மனுஷனை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. பிசாசன் வந்து அமைதியா இருந்து அழட்டுறாரு. இயேசு பாருங்க, அவரு அந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்கிறார். இயேசு பிசாசோட வந்து பாருங்க, நம்ம என்னைக்குமே பிசாசு கூட பேரம் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்து பிசாசு கூட நெகோசியேட் பண்ண கிடையாது, அவர் பேரம் பேச கிடையாது. ஆனா அவரு அதை எதிர்க்கிறார், அதை அமைதிப்படுத்துறார், அவரு அதுக்கு கீழ்ப்படியுது. ஆனாலும் இயேசு அதை ஜெயிக்கிறார். அவருடைய கட்டளையை பேய் மௌனம் உண்டாக்கி வெளியேறுகிறது. அப்ப அந்த வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஒரு பேய் அவர் சொல்லும் போது அந்த பேயை மௌனமாகி உடனடியாக வெளியேறுகிறது. சமயத்தில் நம்ம வந்து தேவனோட வார்த்தையை கேட்கிறோம், ஆனா அந்த வார்த்தையின்படி நடப்பதில்லை. வசனத்தை மட்டும் வாசிப்போம், ஆனா அதோட பலன் நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வலியுறுத்துக்கிறோம்னா, நம்ம ஆவிக்குரிய போராட்டம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 5 காரியம் பார்க்கலாம். நம்மளோட சொந்த ஆண்டவர் இப்ப பாருங்க, உங்களோட கஷ்டங்கள் போராட்டங்கள் உலகத்துல நம்மளுக்கு கஷ்டம் போராட்டம் எல்லாமே இருக்கு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா எல்லாம் பிசாசோட. ஆனா இதுல வந்து ஒரு 5 காரியம் முக்கியமா நம்ம மெயினா வந்து நம்மள பிசாசு ரொம்ப கட்டில் வச்சிருப்பானா பார்த்தோம்னா குடி, லஸ்ட், காம விவகாரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங், ட்ரக்ஸு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவான். மைண்டில் இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை வந்து பேரலைஸ் ஆக்கிடுவான். எப்படி பேரலைஸ் ஆக்குவானா, ஃபிசிக்கலி இல்லை, அவன் உங்கள் மூளையை வந்து கட்டிடுவான். நீங்களால அதை யோசிக்க முடியாது. எப்படி யோசிக்க முடியாதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, தேவனுக்குரிய காரியத்தை நம்ம பேசணும், மனுஷனுக்குரிய காரியத்தை பேசணும். அப்ப இங்க மனுஷனுக்குரிய காரியத்தை வச்சுட்டோம்னா, தேவனோட பிசாசுக்குரிய காரியத்தை வச்சுன்னா தேவனோட காரியம் நமக்கு வெளிப்படாது. அப்ப அதுல வந்து உங்களை அடிமையாக்கி உங்களை மூடராக்கிடுவோம். அப்ப நம்மளோட அதிலே மூழ்கி போயிடுவோம், நம்ம அதை விட்டு வெளியாக முடியாது. அஞ்சாவதா நம்ம பார்த்தோம்னா, மெயினா வந்து நம்மளுக்கு சீக்கு வியாதிகளை கொடுத்துருவோம். அது வந்து நார்மலா விடுது பாருங்க, வியாதி கொடுத்துருவோம். நம்ம 2 Corinthians 12:7-10 இன்னைக்குள்ள நிருபபதி பார்ப்போம். அன்றையோ எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பரிபூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு இங்க போட்டிருக்கு. அந்த முள்ளு வந்து நம்ம என்னன்னு தெரியுமா சில பேர்த்துக்கு? நம்ம விளையாட்டி வசனம் கேட்டிருப்போம். ஆனா அது இந்த இதுன்னு தான் சொல்ல கிடையாது. ஆனா நம்ம தியாலஜிக்கலி பார்க்க போனா சில சஜஷன் தான். அவருக்கு வந்து நம்ம பார்க்க போனா மலேரியா இருக்கு, பிசிக்கலி மலேரியா, வலிப்பு,
நரம்பு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை, அப்புறம் கண்ணு சம்மந்தமான பிரச்சனை, அவரோட பார்வை, இதெல்லாம் ஒரு உடல்ல இருந்துச்சு. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா அதையும் அவர் மேற்கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு அவரோட அந்த இந்த வியாதிகளை குறித்து பிசாசு அவர் தாக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாரு, எத்தனாவது வருஷம்? திருப்பி படிங்க அதை. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றா, அவரோட பலன் வந்து நம்மளுக்கு பூரணமா இருக்கு. ஆனா அதை குறித்து நம்ம கடவுள் புகழப்படும். நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம அநேக சாக்கு போக்கு சொல்லுவோம். அவருக்கு பிரச்சனை இருந்தா கூட ஆண்டவரோட சுவிசேஷத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போனார். அவர் பாருங்க, ஜெயில இருக்கிறவங்க கூட அவர் என்ன சொல்றாங்க, என்ன நீங்க என்ன ஜெயில போட்டாலும் சங்கில கட்டி போட்டாலும் அவரோட சுவிசேஷம் போய்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவரோட சுவிசேஷம் முடக்கப்படாது. பிசாசு வந்து பல வேலைகளை செய்வோம் பாருங்க. அப்ப இவருக்கு அவரோட உடம்புல அநேக வியாதிகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு வியாதி உள்ளவங்களை நம்ம பார்த்து கேட்டோம், ஏன் சிஸ்டர் நீங்க சபைக்கு வரல? இல்ல பிரதர், காலெல்லாம் வலி, ரொம்ப சாட்டு சொல்லுவாங்க, கால் வலின்னுவாங்க. அப்புறம் பிரதர் வரீங்களா வீட்டுக்கு, ப்ரே பண்ணுங்க பிரதர்ன்னுவாங்க. போய் ப்ரே பண்ணிட்டு வந்துடுவோம். ப்ரே பண்ணிட்டு வந்த பிறகு கால் நல்லாயிரும். நல்லா ஆன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்கே வர மாட்டாங்க. அந்த கால் வந்து ஜெயிப்பிக்கும் கேளுக்கும் போய்கிட்டே இருக்கும். திருப்பி 4வது வாரம் கழிச்சு ஹோலி கோவிட் அடிக்கிற அன்னைக்கு கூட வர மாட்டாங்க. ஆனா சுகம் வேணும்னு கேட்கறாங்க. ஆண்டவரும் சுகம் கொடுத்துறாரு. ஆனா காலு நல்லான கால் விட்டு பம்பர மாதிரி பிறக்கும். சரி, நீ 4 மாசத்துல 4 வாரம் இருக்கு, 4 வாரம் 3 வாரம் வராட்டினா ஹோலி கோவிட் எடுக்காம வந்துடணும் பாருங்க. பவுல் எப்படி அவர் உடம்புல என்ன இது இருந்துச்சு, ஆனா அவரு கடைசி வரைக்கும் சிஸ்டத்தை சொல்லிட்டு போனாரு. இவங்க சேர்ச்சிக்கு வர்றது கூட கால் வலி, சீக்கு, அது இதுன்னு நம்ம பொருட்டு சொல்லி இன்னைக்கும் அப்படியே தேவனோட வல்லமையை விட்டு அவரோட உறவை விட்டு நம்ம விலகி இருக்கிறோம். இந்த மாதிரி மக்களும் நம்ம பார்க்கிறோம் பாருங்க, இந்த எப்படி இருக்காங்க. கலாத்தியர் 4:13-15 படிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடும் முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாகியிருக்கிற சோதனையை நீங்க உங்கள் சரீரத்தில் உண்டாகிருக்கிற சோதனை மெதுவா படிங்க. என் சரீரத்தில் உண்டாகியிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தூதனை போலவும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் மாதிரி. எப்படி அவருக்கு சரீரத்துல வந்து இந்த பாடுகள் இருந்துச்சுன்னு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஆனா இவருக்கு இந்த பாடுகள் இருந்துச்சு, இந்த முள்ளு குறித்தான வந்து காரியம் வந்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க தியோலஜியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளும் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ஆண்டோட சுவிசேஷத்தை கரெக்டா மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்ந்தாரு. இன்னைக்கும் பாருங்க நம்ம பவுலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய சாட்சி. அவர் வந்து நம்மளுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டியிருக்காரு, செஞ்சு காட்டுறதுல கிறிஸ்துக்கு. பவுலை பத்தி என்ன சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நம்மளுக்கு நேரம் பார்த்தாது. ஆனா அவர் நம்மளுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டுறதுனால ஆண்டவர் நிறைய அவர் பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல நம்மளும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு உடம்பு சரியில்லை, காய்ச்ச. இப்போ அங்கிள் பாருங்க ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, நினைச்சிருந்தா வீட்டிலே இருந்திருக்கலாம். உண்மையா இல்லைங்க, ஃபஸ்ட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவர் பாருங்க வந்திருக்காரு. அப்ப அந்த தேவன் மேல அவர் உள்ள வாஞ்சியை பாருங்க.
இருந்தாலும் அவருக்கு இன்னைக்கு எம்சி தான், வீட்டில் இருந்தாலும் அவர் யாரும் கேட்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் மேல உள்ள அன்பு, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் மரியாதை கொடுத்து அந்த வசனத்தோட தாகம் பாருங்க எப்படி அவர் வந்து இந்த இதுலேயும் அவர் வந்திருக்காரு. ஆனால் நம்ம சாக்கு பொங்கல் சொல்லிக்கிட்டே இப்படி இருக்கக்கூடாது பாருங்களேன். 5வது கிறிஸ்துவின் வார்த்தையின் உன்னத சக்தி. அவன் லைன்ல போக முடியாது ஏன்னா ரெண்டையும் போய் வரனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிசாசு அந்த மனிதனை கீழே தள்ளி ஆனாலும் காயப்படுவது. ஏன் சொல்லுங்க அவன் காயப்படல? ஏன்னா ஆண்டவரோட அவனை பாதுகாக்கிறார். லூக்கு 4:35 வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. மற்றும் லூக்கு 10:17. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்க, அந்த மனுஷன் கீழே விழுந்தாலும் அடிப்படல. ஆனா இங்க வந்து இயேசுடைய நாமத்தினாலே, அப்ப இயேசுடைய நாமத்தினாலே நம்மளோட ஒரு வல்லமை, அதிகாரம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. அதை வந்து நம்ம பின்பற்றி அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும். இயேசுவின் வார்த்தைகளை போதனைகளாய் மற்றும் மாற்ற முடியாது. ஆன்மீக மோதல், அதாவது ஸ்பிரிச்சுவல் மோதல் பிசாசுக்கும் நம்மளுக்கும். அவருடைய அதிகாரம் அவருடைய மக்களை காப்பாற்றும். அதாவது அவரோட அதிகாரம் என்னன்னா அவரோட வார்த்தை. அந்த வார்த்தை வந்து நம்ம அதிகாரம் அவருடைய மக்களை பாதுகாக்கும்ன்றது சொல்லிக்கிறோம். அப்ப அந்த வார்த்தையின் மேல நம்ம வந்து தாகமா இருக்கணும். யாக்கோபு 4:7 படிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவார். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா தேவனுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப நம்மளோட ஆலயம் நம்ம பார்த்தோம்னா ஜெப ஆலயத்துல எப்படி போயிருந்துச்சுன்னு. ஜெப ஆலயம்ன்றது ஆலயம் இல்லை, நம்மளோட ஆலயம். இந்த ஆலயத்துல வந்து தேவனுக்கு கீழ்ப்படிக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்ப பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும் போது நம்ம ஆலயத்துல வந்து பிசாசுக்கு இடம் இல்லை, அவன் ஓடி போயிடுவான். ஆறாவது, திருசபையின் சாட்சி மற்றவர்களிடம் பகிர வேண்டும். அனைவரும் ஆச்சரியப்பட்டு இந்த செய்தியை கேட்டார்கள். லூக்கா 4:36 படிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். மத்தேயு 9:33. பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலிலே இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். இப்ப நம்ம எல்லாமே நன்மை பெற்றுட்டோம், ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டாரு, நம்மளுக்கு எல்லாமே இதாயிருச்சு. நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மையை வந்து நம்ம வந்து மக்களுக்கு சாட்சியை அறிவிக்கணும். அதை நம்ம அப்படியே கூட்டி வச்சிருக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லோரும் ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் நமக்கு தான் பெயிலும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நடக்கிற நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து சாட்சி சொல்லணும். சபையிலையும் சரி வெளியும் சரி நம்ம கொடுத்து அவர் கொடுத்து சாட்சி சொல்ல இப்போ ஒரு ஆளு சாட்சி சொல்றாங்க, 2வது ஆளு சாட்சி சொல்றாங்க, 3வது அப்படியே எல்லாருமே சாட்சி சொல்லும்போது பிசாசு இப்படி அவனோட பவர் வந்து குறைஞ்சிடும். அவனோட ஆதிக்கம் வந்து அந்த இடத்துல இருக்காது, நம்ம மேலே இருக்காது, சபை மேலே இருக்காது, சபை மக்கள் மேலே இருக்காது. அப்ப சுவிசேஷம் சாட்சி சொல்றது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை மித்தம் சாட்சி சொல்லும் போது அவங்க நம்ம சாட்சியை பார்த்துட்டு அவங்க நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சுவிசேஷம் நம்ம மக்கள் மத்தியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஆண்டவரோட பெரும் அதிகாரத்தை சொல்லும் போது அவர் நம்மளுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் நம்மளை பகிர்ந்து கொள்ளும் போது அவங்கள நான் பிலீவர்ஸை நம்மள விரும்புவாங்க. அதாவது டெஸ்டிமோனி ரொம்ப முக்கியம், சாட்சி கொடுப்பது. அதே மாதிரி நம்மளும் சாட்சியா வாழணும். சும்மா சாட்சி கொடுத்து நம்ம சாட்சி கொடுக்குற மாதிரி நம்மளும் சாட்சியா இருக்கணும். பாருங்க,
இல்லைன்னா அதுக்கு பேர் சாட்சி இல்லையே. இப்போ நான் போயிட்டு நம்பர் எடுக்கிறேன், நீங்கள் பார்த்துருவீங்க. ஆனால் நான் இங்கே சாட்சி பற்றி பேசிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா நீங்கள் என்ன, நான் அந்த ஆளு பெருசாக பேசுகிறேன், அங்கே பார்த்தா நம்பர் எடுத்துட்டு இருக்கா. அப்போ தேவனோட நாமம் எப்படி இதாகுது பாருங்க. அப்போ பிசாசு இங்கே தேய்ச்சிருவான், நம்ம ஆண்டவர் தோத்துருவாரு. அப்போ சாட்சி சொல்லும் போது பிசாசு இது தோப்பான், அந்த நன்மை வந்து வெளிப்படும். மக்கள் வந்து நான் பிலிஸ் நம்ம பார்க்கும்போது ஊரா இஸ்ரேலா அப்படின்னு ஒரு இஸ்ரேல்னா எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, ஆண்டவர் நாம மகிழ்ப்படணும், அவரோட நாம தான் உயரணும் பாருங்க. 7வது கிறிஸ்துவின் வெற்றி அறிவிப்பு அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கும். லூக்கா 4:37 வாசிங்க. அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. பாருங்க, அவர் செஞ்ச நன்மை அந்த நாடு கூட பிரசித்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போறோம், ஆண்டோட வார்த்தையை எப்படி கொண்டு போறோம்? போதா வெளியே? உண்மையிலே போதா? இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப ஒரு சபை இருக்கு பாருங்க, 50 வருஷமா, ஒரு சொந்தம் சொல்றேன் உதாரணம், 50 வருஷமா இருக்கு. ஆனா சபை வளருதா இல்லையா எப்படி நம்ம தெரியும்? இங்க பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்க பண்ணணும். கிறிஸ்துவின் அறிவிப்பு ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும். 50 வருஷமா ஒரு சபை இருக்குன்னா அந்த சபையோட வளர்ச்சி நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த சபையிலேருந்து பில்டிங் பெருசாக பார்க்கக்கூடாது. சபை வளருதுன்னா பில்டிங் பெருசாக கட்டலை. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் சபை, 10 வருஷம் அந்த சபை பார்த்தீங்கன்னா மெகா சர்ச்சு, நம்மளோட கூட்டாளி தான் பெரிய மெகா சர்ச்சு. ஆனால் நம்ம சபையை பார்க்கும்போது நம்ம சபை சின்னது தான். ஆனால் அந்த சின்ன சபையில் ஆண்டவரோட ஆதிக்கம் இருக்கா, பிசாசோட ஆதிக்கம் இருக்கான்னு நம்ம முதல்ல பார்க்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அந்த சின்ன சபையில் நம்ம பார்க்கணும் எத்தனை பாஸ்டர் உருவாகிருக்கு, எத்தனை சுவிசேஷகர் இருக்காங்க, நிறையா உருவாகணும் ஆளு. 50 வருஷம் இருந்து நம்ம அப்படியே 50 வருஷம் அங்கே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ சபை வளருதுன்னா அங்கே வந்து பிசாசோட கட்டு இல்லை. பாஸ்டர் நிறைய பாஸ்டர் அந்த சபை மூலியமா நிறைய பாஸ்டர் உருவாகிறாங்க. அப்போ அந்த சபையில் வந்து பிசாசோட கட்டு இல்லை. ஆனால் சபை சின்னதாக இருந்தாலும் நீங்கள் நம்ம என்ன நினைப்போம், சில பேர் சேர்ச்சை பார்த்துட்டு சேர்ச்சி இது சின்னதாக இருக்குது, 50 வருஷமா அப்படி தான் இருக்குது. அப்போ அதில் உள்ள மக்கள் தொகையை பார்க்காதீங்க, எத்தனை பேர் பாஸ்டர் ஆகுறாங்க அதை பாருங்க, எத்தனை பேர் பாஸ்டர் ஆகுறாங்க அதை பாருங்க. அதுதான் சபையோட வளர்ச்சி. இப்போ எங்கள் சபை எடுத்தீங்கன்னா எங்கள் சபை 50 வருஷம் சபை தான். ஆனால் அது சின்ன சபை தான். என்ன சத்திரம் என்ன 99 எங்கள் சபை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் 99 பின்னாடி வீடு தானே இருக்கு, எங்களா சபை இருக்குன்னு. நான் சொன்னேன் நீங்கள் என்ன சென்னைன்னு போறீங்க, அது பெரிய சர்ச்சு தானே அப்படின்னு. நான் சொன்னேன் சென்னைன்னு போறேன், அங்கே ஒலிகோஸ் போகிறேன். அவர் சொல்லுவார் இது சர்ச்சா? அது ஆமாம் சர்ச்சு தான். நீ வந்து பில்டிங்கை பார்க்க உள்ளுக்கு வந்து பாரு, உன்னை கடவுள் எப்படி நடந்ததா மனசு நினைப்பேன். இந்த சபையிலேருந்து எவ்வளோ பேர் வந்து பாஸ்டர் ஆகி போயிருக்காங்க. அங்கிள் இருக்காரு, இவரு பாஸ்டர் இருக்கு. இன்னைக்கு நான் அவரோட அங்கி தான் போட்டிருக்கேன், அது நான் புரிஞ்சு சொல்றேன். அவரோட சட்டம் தான் அது இன்னும் வச்சிருக்காரு. அடுத்து பாஸ்டர் ஆகிட்டுனா அது மாத்திர ஒரு வேளை கடத்து. அப்ப சபை சின்னதா இருக்குன்னு அதை பார்க்காதீங்க. சபை வளருது இப்படி, அதுல இருந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழிக்கார உருவாகுன்னு அதை பார்க்கணும். பெரிய சபை இருந்து அதுல ஆவி ஆண்டவரோட பிரசனம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. பிசாசோட அதுல வந்து பிசாசோட பிரசனம் இருந்துச்சுன்னா அந்த சபை தான் வளரும், அதில் உள்ள மக்கள் வளர மாட்டாங்க. மக்களை வந்து பிசாசை வந்து கட்டி போட்டுருவோம். அவனுக்கு வந்து தேவனோட இது வரக்கூடாது, அவன் வந்து அதில் தீவிரமா இருப்பான். ஏன்னா மக்கள்லாம் எல்லாம் சுவிசேஷம் பண்ண போயிட்டாங்கன்னா அப்புறம் அவனோட இது போயிருமா, அவனோட வேலை இருக்காது, ராஜ்யத்தை கெடுக்கிறதுக்கு முடியாது அவன். அப்போ அவனோட நோக்கமே வந்து தேவனோட திட்டம்னா என்ன, நம்ம வந்து வெளியே போய் எல்லோரும் ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் தேவனோட திட்டம். நம்ம எல்லாத்தையும் சுவிசேஷம் மக்களுக்கு எல்லாத்தையும் சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும். அதுதான் ஆண்டவரோட திட்டம். அந்த திட்டத்தை வந்து அவன் முறியடிக்கிறதுக்கு பல விதமான காரியம் செய்வோம். நம்ம புதுசாக ஒரு காரியம் எல்லாமே இங்கே உள்ள காரியத்தை வச்சு தான், நம்மக்கிட்ட இருக்கிற சுபாவம், நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே ஆசைகள் இச்சைகள் எல்லாம் இதில் நிறையா சொல்லலாம் பாருங்க. அப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம். புதுசாக ஒரு காரியத்தை கொடுத்து அவங்களை அட்டாக் பண்ண மாட்டோம். நம்ம சுவிசேஷத்தை வந்து தைரியமாக அறிவிக்கணும், பயப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கு, பேய் ஓடுது, எல்லாமே குணமடைகிறார்கள். அப்போ அந்த வார்த்தையை நான் நம்பணும். கிறிஸ்துவின் வலிமை ஒருவர் சாட்சி
சாத்தானின் பிடியில் பலவீனப்படுத்தும். சாட்சி. அப்ப சாத்தானோட பலம், அவனோட இது வந்து பலவீனம் ஆயிரும். மற்றவர்களை ரட்சிப்புக்கு நம்ம கொண்டு வரலாம். கடைசியாக முடிவுரை பார்ப்போம். தீமைக்கு எதிரான போரில் கிறிஸ்து அதிகாரம் நமது வெற்றி. கிறிஸ்து வந்து தீமையை எதிர்த்து தீமைக்கு எதிரான போரில் கிறிஸ்து அதிகாரம் நமக்கு வெற்றி. அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம பற்றி கொண்டு அவருடைய பேரில் எதிர்த்து நிற்கணும். யார் எதிர்த்து நிற்கணும்? பிசாசை. தேவனுடைய வார்த்தையை எதிர்த்து நம்ம பிசாசை எதிர்கொள்ளணும். அவருடைய செய்தியை அறிவிக்கணும். நாம் செய்யும் போது பிசாசு கிரியைகளை அழிக்கலாம். 1 யோவான் 3:8 பாருங்க, படிங்க. பாவம் செய்கிறவர் பிசாசினால் உண்டாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவர் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்க, பிசாசு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் அதன் மூலம் பாவம் செய்கிறான். ஆதி முதல்னா ஆண்டவர் வானத்திலிருந்து அவனை தள்ளி விட்டாரு. அப்புறம் ஏதேன் தோட்டத்துக்கு வந்தான். பிசாசுடைய காரியத்தை அழிக்கப்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில ஜெயிச்சிட்டாரு. பிசாசோட நோக்கமே ஆண்டவர் வந்து சிலுவை பாடுக்கு போகக்கூடாது. பேதுரு வந்து பேசுறான் பாருங்க. பேதுரு வந்து இயேசு கண்டிக்கிறாரு. இயேசு சொல்றாரு, இந்த மாதிரி நான் பாட்டு பாட போறேன், இந்த மாதிரி நடக்க போகுது எனக்கு. ஆனா அவரோட அன்பு, ஆனா பேதுரு வந்து அவரு மேல பாசம் இயேசு மேல. ஆனா அவர் அது வந்து இது பண்றாரு, கண்டிக்கிறாரு. ஆனா இயேசு வந்து சொல்லி, நீ போயிடு, என்னோட காரியத்துக்கு தடையா இருக்காதுன்றாரு. அப்ப பாவம் செய்கிறோம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்ப்பா. தேவனோட வார்த்தை நம்ம கிட்ட இல்லைன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம பாவம் நம்மளை விட்டு போடுது. அப்ப இந்த 7 காரியத்தையும் நம்ம பின்பற்றும் போது நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவரோட வார்த்தையின் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு? நம்மளோட அதிகாரம் வந்து இதுதான், பைபிள், தேவனோட வசனம். இந்த தேவனோட வசனத்தை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பிசாசோட அந்த காலத்தையும் நம்ம உடைச்சி போட்டுருந்தோம். அதை இயேசு வந்து என்ன சொல்றாருன்னா, போர் வந்து நம்மளோட இல்லை, அவரோட. உறுதியா இருக்கணும், அவரோட வார்த்தையில உறுதியா இருக்கணும். போர் எனக்கானது, அது வென்றாச்சு. எப்படின்னா சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இதனால கூட ரொம்ப வசனத்தை கேட்ட தேவ வார்த்தை பேசின, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவோம்னா, நம்ம எது செஞ்சாலும் தேவனோட வசனத்தின்படி நம்ம வச்சு அது செய்யும்போது ஆண்டவரை நம்மள மோல்ட் பண்ணி வழி நடத்துவார், நம்மளை ஷேப் பண்ணுவார். இதுதான் நம்ம ஜெபம் பண்ணிவோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோக பிதாவே, நீர் கொடுத்த ஞானத்துக்காகவும் நேரத்துக்காகவும் நன்றி. அப்பா, என் மூலியமா இந்த வார்த்தையை பேசினீங்க அன்று, இந்த நான் பேசவில்லை அன்று, நீங்கள் பேசின வார்த்தை இந்த மக்கள் மூலியமாக போய் சேர, அதன்படி அவங்க பயனடைய, இன்னும் அதிக காரியம் உமக்கு நாங்கள் செய்ய, பிசாசை எதிர்த்து நாங்கள் போராட நிறைய காரியத்தை நீங்கள் பேசுனீங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க. அதுபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா வயசும் நம்ம செய்யலையும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரோட செய்தி நம்ம மத்தியில பகிர்ந்து கொண்ட இஸ்ரேலுக்கு கரங்களை தட்டி நம்ம நன்றி சொல்லுவோம். அவரோட போராட்டம்